வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். கொரோனா வைரஸ் மாறுபட்ட புதிய வடிவம் ஒன்றை எடுத்து பரவத் தொடங்கி இருக்கிறது. பிரிட்டனில் கடுமையான பாதிப்புகளை உருவாக்கி இருப்பதாக செய்திகள் வருகின்றன. பிரிட்டனிலிருந்து வரும் விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசும் இதற்கு தடை விதித்து இருக்கிறது. இப்போது 23 மாற்றங்கள் கொரோனா வைரஸில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக N501Y என்ற புரதம் மாற்றமடைந்திருப்பதால் ஏற்கனவே இருந்ததை விட இப்போது கொரோனா வைரஸ் மேலும் தீவிரமாக பரவும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. உலகில் 1000 பேருக்கு 4 பேர் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஏற்கனவே தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு அமலுக்கு வர இருக்கும் சூழ்நிலையில் அந்த தடுப்பூசி இந்த புதிய வடிவமெடுத்திருக்கும் கொரோனா வைரஸுக்கு உதவுமா? இந்த கேள்விக்கு இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. கொரோனா வைரஸ் ஊசியிலும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், அதன் வீரியம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஏற்கனவே இந்திய அரசு கொரோனா தடுப்பில் அலட்சியம் காட்டி வந்த காரணத்தினால் பாதிப்பில் உலகத்தில் 2ஆம் இடத்திலும் உயிரிழப்பில் 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. பிரதமர் மோடி விளக்கேற்றுங்கள், கைதட்டுங்கள் என்று விளையாட்டுத்தனமான அறிவிப்புகளை வெளியிட்டு நகைச்சுவை நாயனாக அறியப்பட்டார். உரிய நடவடிக்கைகள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இப்போது இந்திய அரசு தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறதா என்ற கேள்வி எழுந்து இருக்கிறது. தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகள் வழியாக கொரோனா நோய் தடுப்புக்கான மருந்துகளை, மாத்திரைகளை விற்பனை செய்து கொடுத்து வருகிறது. அந்த மருந்து பாக்கெட்டுகளில் அமைச்சர் வேலுமணியினுடைய படம் அச்சிடப்பட்டு அவர் கட்சியில் வகிக்கின்ற பொறுப்பும் அச்சிடப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. கொரோனா தடுப்பு மருந்திலும் கூட வாக்கு அரசியலை பயன்படுத்துகின்ற நிலையில்தான் தமிழ்நாடு அரசு இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த புதிய வடிவிலான கொரோனா வைரஸுக்கு B117 என்று பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. இந்த வைரஸை முன்கூட்டியே தடுத்து நிறுத்துவதில் முனைப்பான நடவடிக்கைகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலையில் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் என்ன செய்ய போகிறது என்பதுதான் இப்போது எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இப்போது வந்திருக்கிற கொரோனா வைரஸ் கடந்த வைரஸை போல் அல்லாமல் வயதானவர்களை விட இளைஞர்களை அதிகம் தாக்கக்கூடும் என்று பல மருத்துவ ஆய்வாளர்கள் கூறுவதையும் நாம் கவனிக்க வேண்டும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.